வணக்கம், this is SP Premraj, an experienced alert from நம்ம anime நாடு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அப்கமிங் ஸ்ப்ரிங் சீசன்ல வர அனிமே லிஸ்ட் தரமாவே இருக்கு. மார்ச் டு மே தான் ஜப்பான்ல ஸ்ப்ரிங் சீசன். செரி பிளாசமோட சேர்ந்து நிறைய அனிமேவும் நமக்கு வருது. அது என்னென்னு வரிசையா பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஒன் பீஸ் ஆஃப்டர் 6 months ஆஃப் பிரேக் ஒன் பீஸ் திருப்பி வருது. எகட் ஆர்க்ல எல்லாரும் ஒன் பீஸ் ரிட்டர்னுக்காக ஹாப்பியாவே இருக்காங்க. ஆனா அதுல ஒரு சம்பவமே இருக்கு, எல்லாரையும் கண்கலங்க வைக்கிற மாதிரி. ஸ்டே டியூன் டு நோ அபவுட் இட். தி ஸ்ப்ரிங் வித்வுட் யூ, அதாவது ஏப்ரல் வித்வுட் யூ இஸ் நியர்பை. யுவர் லைஃப் இன் ஏப்ரல் அனிமே ஃபேன்ஸ் இப்பயே டிப்ரெஷனுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மார்ச் மந்த் நேம்லயே ஒரு அனிமே பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை திஸ் அனிமே. மார்ச் கம்ஸ் இன் லைக் அ லைன். இனி வாழ்க்கையில மார்ச்சையுமே நீங்க மறக்க மாட்டீங்க. யுவர் லைஃப் இன் ஏப்ரலுக்கு ஒரு லைவ் அடாப்டேஷன் இருக்குன்னு இப்பதான் கேள்விப்பட்டேன். வாங்க அதையும் போய் பார்க்கலாம். மை லீகல் அகாடமியா ப்ரீக்வல் டு மை ஹீரோ அகாடமியா தான் இந்த அனிமே. ஏப்ரல் 7, 2025 பிரீமியர் ஆக போகுது. கொய்ச்சி ஹைமாவரி அபிஷியலா ஹீரோ ஆக முடியாதனால அவனோட குறுக்கை யூஸ் பண்ணி நல்லது பண்றான். லோக்கல் தட்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணும்போது 2 பர்சனோட டீம் அப் பண்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோவா இருக்கிறது எப்படி அதோட கான்சிக்வன்ஸ் எல்லாமே பார்க்கறான். அதுல இருந்து ஸ்டோரி லைன் அப்படியே நமக்கு கண்டினியூ ஆக போகுது. ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 ஏப்ரல் 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4 இயர்ஸ் கழிச்சு தான் சீசன் 2ல இருந்து இப்ப சீசன் 3 நமக்கு வருது. இந்த சீசன்ல ஸ்டிக்மா ஆர்க் அதை கவர் பண்ண போறாங்க. தி பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட். ஏப்ரல் 2 அனிமே ரிலீஸ் ஆக போகுது. தி மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மன்ஹுவா டு அனிமே அடாப்டேஷன் தான் அதுல இதுவும் ஒண்ணு. ஸ்டுடியோ ஏ கேட் தான் இதை அனிமேட் பண்றாங்க. ஆர்தர் லிவின் இன்கார்னேட் ஆன கிங் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நியூ லைஃப்ல கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாரு. அந்த வேர்ல்ட்ல ஃபுல்லா மேஜிக் அண்ட் மான்ஸ்டர்ஸ் ஃபில் ஆயிருக்கு. மன்ஹுவால 184 சாப்டர்ஸ் இருக்கு. இது லைட் நாவல்ல அடாப்ட் பண்றாங்க. அதுல என்னன்னா 424 சாப்டர்ஸ் நமக்கு இருக்கு. லசாரஸ் ஏப்ரல் 5 இந்த அனிமே பிரீமியர் ஆகுது. மாப்பா தான் இது அனிமேட் பண்றாங்க. இதுமே ஒன் ஆஃப் த டாப் ஆன்டிசிபேட்டட் அனிமேலையுமே இருக்கு. 2052 வேர்ல்ட் டைம் லைன்ல நடக்கிற ஸ்டோரி தான் இது. ஒரு மிராக்குலஸான ட்ரக் ஸ்டோரி. இது எப்படின்னா ஸ்லோ பாய்சன், டெட்லி பாய்சனா இருக்கிறது, அதை தடுக்கிற மாதிரி தான் ஸ்டோரி கொண்டு போக போறாங்க. இதுக்கு வந்துட்டு மாங்கா கிடையாது, ஒரிஜினல் அனிமேவா இருக்கு. ரிலீஸ் ஆகும் போது தான் நமக்கு ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். ஜான்விக் பிரான்சைஸ் மூவிக்கு ஸ்டண்ட் பண்ணவர் தான் இதையுமே வந்துட்டு கொரியோகிராஃப் பண்றாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு கவ்பாய் பீபாப் அனிமே எடுத்தவர் தான் இதையுமே டைரக்ட் பண்றாங்க. என்ன இது? விண்ட் பிரேக்கர் ஏப்ரல் 5 ஹேண்ட் காம்பேட் கேங் ஃபைட் பேஸ்ட் ஆன அனிமே தான் விண்ட் பிரேக்கர். அதோட சீசன் 2 ரிலீஸ் ஆகுது. ஃப்ளவர் ஒர்க்ஸ் தான் சீசன் 2யுமே அனிமேட் பண்றாங்க. டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த அனிமே உங்களுக்கு பிடிக்கும். பைக் வித்வுட் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் தான் இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன் பிளாட்டா சொல்லலாம். நீ வேணா கோபப்படு, என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி, நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடா. கோகோ லூசர் ரேஞ்சர் பவர் ரேஞ்சர்ஸ் ஈவிலா இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த ஸ்டோரி. ஃபேக்கான ஸ்டோரிய பவர் ரேஞ்சர்ஸ் காமிச்சு இந்த வேர்ல்ட நம்ப வச்சிட்டு இருக்காங்க. ஈவில் இன்னும் இருக்கு, நாங்க அதை ஃபைட் பண்றோம் அப்படின்ற மாதிரி. ஈவில்ல உள்ள மெயின் பாஸ் டெட் ஆனனால மீதி இந்த லோ லெவல் சோல்ஜர்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் சர்வை பண்ணா நாங்க சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி. நம்மளே பவர் ரேஞ்சர்ஸ்ல பாத்துருப்போம்ல, அடிதாங்கியா இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு லோ லெவல் சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்றாங்க. நாங்க இந்த வேர்ல்ட காப்பாத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதுல அதே லோ லெவல் சோல்ஜர்ஸ் தான் இந்த ஃபேட் நமக்கு மாத்தணும் அப்படின்றதுக்காண்டி பவர் ரேஞ்சர்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்றான். அதோட சீசன் 2 தான் வருது ஏப்ரல் 13. டெவில் மே கிரை ஏப்ரல் 3 டெவில் மே கிரை அனிமே ரிலீஸ் ஆகுது. கேமர்ஸ் கண்டிப்பா இந்த கேம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் இந்த மீம் டெம்ப்ளேட்ல பாத்திருப்பீங்க. Oh, you're awake. Great. அதோட அனிமே தான் இது. MC ஆகிய டான்டே டெவில் ஹண்டிங் பிசினஸ்ல இருக்கான். ஹியூமன் அண்ட் டீமன் ரெலம ஈக்குவலா மெயின்டைன் பண்ற மாதிரி அந்த ஸ்டோரி இருக்கும். அதே சமயம் ஃபைனான்சியல் டெப்த்லயும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் இது ஃபர்ஸ்ட் அனிமே நினைப்பீங்க, ஆனா அதுதான் இல்ல. என்னோட ப்ரோ சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆனேன். அதுக்கு ஒரு ஓல்டர் வெர்ஷன் அனிமேவும் இருக்கு. அது 2007ல ரிலீஸ் ஆச்சு. ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. அதுக்கும் இதுக்கும் சேம் ஸ்டோரி லைன் இருக்குமா என்னன்றது தெரியல. லேட்டஸ்ட் அனிமே வந்துச்சுன்னா தான் ஸ்டோரி பிளாட் எதை நோக்கி போகுது அப்படின்றது தெரியும். ஜுஜுட்சு கைசன் கோஜோ மூவி மே 30th கோஜோ மூவி வருது. கோஜோ பெஸ்ட் மூவி புதுசா எதுவும் ஸ்டோரி கொண்டு வராங்களா அப்படின்னு நினைச்சா அதுதான் இல்ல. ஹிடன் இன்வென்ட்ரி ப்ரீமெச்சூர் டெத் ஆர்க் அதே தான் சீசன் 2ல வந்த ஸ்டார்டிங் கோஜோவோட பிளாஷ்பேக்கை திருப்பி ஒரு மூவியா கம்பைல் பண்ணி ஜப்பான்ல ரிலீஸ் பண்றாங்க தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு. என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா? ஃப்ரம் ஓல்ட் கண்ட்ரி பம்கின் டு
மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன். April 5 இந்த அனிமே ரிலீஸ் ஆக போகுது. பெர்லின் கார்டன் ஆர்டினரியான ஸ்வாட்ஸ்மேன் நைட் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்டர் அப்பாயிண்ட் ஆகுனா அதுல வர சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி வரப்போகுது, அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்றான் அப்படின்றதான் இதோட ஸ்டோரி பிளாட்டா இருக்கும். அகேரா சான் April 2 இந்த அனிமேவோட சீசன் 2 ரிலீஸ் ஆக போகுது. ஹை ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் இயர்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ஈஸி கிடையாது. அப்படிதான் ரைடோவா கிளாஸ்மேட் கிட்ட பேச போறப்ப அதுக்கப்புறம் ஃபாலோ அப் ஆகிற ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி தான் இந்த அனிமே. 2022ல ஃபர்ஸ்ட் சீசன் ரிலீஸ் ஆச்சு. இப்போ அதோட செகண்ட் சீசன் ரிலீஸ் ஆக போகுது. கொனோஷுபா சீசன் 3 ஓவியோ எபிசோட் நல்ல ஃபன்னான சில்லான ஒரு அனிமேனா கொனோஷுபா சொல்லலாம். March 14 கொனோஷுபா ஓவிய ஸ்பெஷல் எபிசோட்ஸ் ஜப்பான்ல தியேட்டர்கள் ரிலீஸாவே ரிலீஸ் பண்றாங்க. April 25 ப்ளூரே டிவிடியா நமக்கு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் மீதி பிளாட்ஃபார்ம்ல ஸ்ட்ரீம்ஸ் பண்ண போறாங்க. 2B Hero X 2D and 3D பிளெண்ட் பண்ண மாதிரி ஒரு அனிமேஷன் தான் இது இருக்க போகுது. April 7 இந்த அனிமே ஆறாக போகுது. ஆனிப்ளெக்ஸ் அண்ட் பிப்லி தான் இந்த அனிமேவை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஹீரோஸ்லாம் பீப்புளோட ட்ரஸ்ட்னால தான் ஃபார்ம் ஆவாங்க. அதே மாதிரி தான் எக்ஸ் என்ன படம் ட்ரஸ்டட் ஹீரோஸ் பீப்புளோட பிலீஃப் பாயிண்ட்ஸ்ல குவாலிஃபை ஆகுறவங்க. எல்லாரோட ரிஸ்ட்லயுமே அந்த பாயிண்ட்ஸ் காட்டும். ஆர்டினரி பீப்புளால கூட ஹீரோ ஆக முடியும். அதுல எந்த மாதிரி ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் வருதுன்றத இந்த அனிமேல பார்க்கலாம். பிளாக் பட்லர் எமரால்ட் விச்சார்க் தான் இந்த சீசன் கவர் பண்ண போது ஏப்ரல் ஏர் ஆகிறதுக்கு ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. லாங் அவைட்டட் மாங்காவோட அடாப்டேஷன் வருது. 2008ல சீசன் 1 ரிலீஸ் ஆச்சு. செபாஸ்டின் மைக்கேல்ஸ்க்கு அந்த காலத்துல நிறைய ஃபீமேல் வீப்ஸ் ஹஸ்பண்டோ வெர்ஷனா வச்சிருந்தாங்க. இப்பயுமே அந்த கிரேஸ் இருக்கா என்னன்னு தெரியல. நீங்களும் செபாஸ்டின் ஒரு ஹஸ்பண்டோ வெர்ஷனா வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. This video is listed as 18+. So 18 வயசு கீழ இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. இச்சி அனிமே அப்டேட். The CNG Family Children இது இச்சி லிஸ்ட்ல வருமா என்னன்னு தெரியல. ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகுது இந்த அனிமே. ஏன்னா அதோட ஆத்தர் ரெய்ஜி மியோஜிமா அவங்க யாருன்னா ரெண்ட கேர்ள் ஃப்ரெண்டோட ஆத்தர். அப்பயே புரிய வேண்டாமா இது ஏன் இந்த லிஸ்ட்ல இருக்குன்னு? இதோட ஸ்டோரி லைன் பிளாட் குழப்பற மாதிரியே தான் இருந்துச்சு. அரட்டா ஷுஞ்சி என்னன்னா 5 சிஸ்டரோடையும் ஒரு பிரதரோடையும் இருக்கான் வீட்டுல. அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. வாழ்நாள் ஃபுல்லா சிங்கிளாவே இருக்கிற மாதிரி நிலைமை வந்துருது. அப்பதான் அவங்க அப்பா சொல்றாரு உன் சிப்ளிங்ஸ் எல்லாம் உனக்கு பிளட் ரிலேட்டட் இல்லன்னு. ஹோம் ஸ்வீட் அலபாமா மாதிரி வருது. ஐ எம் நாட் இன்டு திஸ் அனிமே. இல்ல புரியல. அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளீஸ் புட் தம் ஆன் டக்கமீன்ஸ் ஆன். April 2 ரிலீஸ் ஆக போகுது இந்த அனிமே. இச்சி காமெடி அனிமேவா இருக்கும். ஹை ஸ்கூல் கேர்ளுக்கு என்னன்னா ஒரு பவர் இருக்கும் டைம் டிராவல் பண்ற மாதிரி. ஆனா ஒவ்வொரு வட்டமும் டைம் டிராவல் பண்ணும்போது அது கலண்டுரும். எஸ் நீங்க நினைக்கிறதே தான். அப்படி பண்ணாதான் டைம் டிராவல் பண்ண முடியும். அப்பதான் எம்சி அந்த பவரை பாத்துருவான். ஸோ அதனால மாட்டி விடுறதுக்குன்னே அடிமையா ஆக்கப்படுறான் அந்த எம்சி. எப்படி அனிமே போகும்னு தெரியல. பட் ஆனா இதுக்கு நான் இன்வெஸ்டடா இருக்கேன். யாண்டரே டார்க் எல்ஃப் ஜானர்ஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் நிறையவே வந்துகிட்டு இருக்கு. லைக் பிளஸ் சைஸ்டு எல்ஃப் அண்ட் தென் ஃப்ரைரஞ்சோனியன் அண்ட் இன்னும் நிறைய எல்ஃப் ஜானர்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ April 7 இந்த அனிமே வருது. ஸ்கூல் பாய் ஒரு குவெஸ்ட்டை முடிக்கிறான். டீமன் கிங்க அனதர் வேர்ல்ட்ல டிஃபீட் பண்ணி வரும்போது அதுல ஒரு டார்க் எல்ஃப் அவன் மேல லவ் ஆகிருது. அது ஸ்கூல் லைஃப் பீரியட்லயே காமிச்சு எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்றது தான் இந்த அனிமேவா இருக்க போகுது. இதுதான் இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரப்போற அனிமேவா இருக்க போகுது. வேற ஏதாவது அனிமே மிஸ் பண்ணியிருந்தா என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க எந்த அனிமேக்கும் வெயிட் பண்றீங்க அப்படின்றதையுமே சொல்லுங்க. இது போன்ற அனிமேங்க கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா லைக், ஷேர் and subscribe to நம்ம அனிமே நாடு. For the weeps, by the weeps. ありがとうだってばよ。ああ、ありがとう。